ஹாஃபிதும் 2 பேரும் விரைந்து சென்று ஒரு குதிரை மேல கால் வச்சு இன்னொருத்தவங்க அவங்க தலை மேல கால் வச்சு அபூஜாலுடைய தலையை அந்த நேரத்தில் சீவிடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். 2 சகோதரர்கள் தான் அந்த அபூஜாலுடைய கதையை முடித்தார்கள். அவர்களுக்கு வயது 15க்கு கீழே. சுப்ஹானல்லாஹ். இந்த வாலிபர்கள் தான், இதே போன்ற இளைஞர்கள் தான் இன்றைய சமுதாயத்தில் மிகவும் தேவையாக இருக்கிறார்கள். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அப்ப இஸ்லாத்துடைய வளர்ச்சி, இஸ்லாம் பரவலின் காரணம், இந்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு வாலிபர்களுடைய இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இளம் வயதிலேயே அவர்கள் தன்னுடைய மார்க்க கல்வியை முழுமையாக படித்துக் கொண்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பற்றி வருகிறது, மிகப்பெரிய மார்க்க அறிஞர் தன்னுடைய காலகட்டத்தில். இமாம் அபூ ஹனீஃபா மரணத்துக்கு பிறகு இமாம் மாலிக் அவர்களுடைய கடைசி காலகட்டம். அந்த நேரத்தில் தான் இமாம் மாலிக் அவர்கள் மரணித்தார்கள் அந்த காலத்தில். அதற்கு பிறகு இமாம் ஷாஃபி தான் அதிகமாக அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக, ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம். அவர் மஸ்ஜிது நபவியில் ஒரு மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு இந்த மாதிரி தர்ஸை கொடுத்து கொண்டு அதற்கு பிறகு தண்ணி குடிக்கிறார். எந்த காலத்துல? நோன்பு காலத்துல. தர்ஸ் முடிச்சு விட்டு அந்த நேரத்துல தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்ச உடனே என்ன கேட்கிறாங்க, இவ்வளவு நல்லா பயன் பண்ணி தர்ஸ் சொன்னீங்க, நோன்பு வைக்காம தண்ணி குடிக்கிறீங்களே? அவர் சொன்னாரு, நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நான் இன்னும் என்னுடைய பருவ வயதை அடைந்தவில்லை. சுப்ஹானல்லாஹ். நான் இன்னும் ஒரு பருவ வயதை அடையாமல் ஒரு வாலிபனாக இருக்கின்றேன். அப்ப எவ்வளவு மார்க்கத்தை புரிந்து கொண்டு சிறிய பிள்ளையிலிருந்து அந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞராக மாறினார்கள். அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய பிள்ளைகளை நாங்கள் இஸ்லாத்துக்காக என்ன தயார் செய்திருக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகள் இந்த இஸ்லாத்தை வளர்ச்சி என்ன நம்மளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய பிள்ளைகளுடைய பங்களிப்பு, நம்மளுடைய பங்களிப்பு என்ன இருக்கிறது? இவ்வளவு ஸ்டேட்டஸ் பார்க்கிறோம், இவ்வளவு வீடியோக்களை பார்க்கிறோம். பலஸ்தீன முஸ்லிம் மக்களை எவ்வளவு கொடூரமாக அந்த மக்கள், அந்த இஸ்ராயல் மக்கள், அந்த யூதர்கள், அல்லாஹ் அந்த யூதர்களுடைய அந்த கூட்டத்தை முழுமையாக அழிப்பானாக, அந்த முஸ்லிம் மக்களுக்கு உதவியை கொடுப்பானாக. அந்த கூட்டத்தை எவ்வளவு ஷஹீதாக்கப்படுகிறார்கள், அந்த சிறிய சிறிய பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் கண்ணிலிருந்து தண்ணீர் வருகிறது. அவ்வளவு மோசமான நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கவலையா இருக்கு. ஆனா எப்பயாவது இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு, அந்த பிள்ளைகளுக்கு